2026 மே 18 அன்று செப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கிடையிலான முக்கியமான ஐபிஎல் போட்டியின் போது விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் மற்றும் தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மேன் ஹைன்ரிக் கிளாசன் ஆகியோருக்கிடையில் மைதானத்தின் நடுப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம், கிரிக்கெட் விதிகளின் விளக்கங்களும் வீரர்களின் மிகுந்த மன அழுத்தமும் ஒன்றாக இணைந்தபோது உருவான சம்பவமாகும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் ரன் சேஸின் 15வது ஓவரில் 26 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடிக் கொண்டிருந்த ஹைன்ரிக் கிளாசன், சென்னை அணியின் ஆப்கான் ஸ்பின்னர் நூர் அஹ்மத் வீசிய ஒரு கூக்லி பந்தை கிரீஸை விட்டு வெளியேறி பெரிய சிக்ஸராக அடிக்க முயன்றார். ஆனால் பந்தின் சுழற்சியை சரியாக கணிக்க முடியாமல் முழுமையாக தவறிவிட்டார். அச்சமயம் விக்கெட்டுக்கு பின்னால் இருந்த சென்னை அணியின் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான சஞ்சு சாம்சன் ஒரு நொடியும் வீணாக்காமல் மின்னல் வேகத்தில் பந்தை பிடித்து ஸ்டம்புகளை சாய்த்தார். பின்னர் 3வது அம்பையர் நடத்திய மிக நுணுக்கமான ரீப்ளே பரிசோதனைகளில் பேல்கள் முழுமையாக பிரியும் அந்த துல்லியமான மில்லி வினாடியில் கிளாசனின் பின்கால் காற்றில் இருந்தது தெளிவானதால் அவுட் வழங்கப்பட்டது. போட்டியின் திருப்புமுனையாக அமைந்த இந்த விக்கெட்டிற்கு பிறகு வழக்கமாக அமைதியான குணம் கொண்ட சஞ்சு சாம்சன் மிகவும் ஆக்ரோஷமாக கத்தி வெற்றியை கொண்டாடினார். மேலும் பவிலியனுக்கு திரும்பிக் கொண்டிருந்த கிளாசனை நோக்கி கடுமையான பார்வையுடனும் சில வார்த்தைகளுடனும் எதிர்வினை காட்டினார். தனது அரை சதத்திற்கு அருகில் இருந்தபோது அணியின் தோல்வி நெருங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவுட் ஆனதால் ஏற்கனவே கடும் ஏமாற்றத்தில் இருந்த கிளாசனுக்கு சஞ்சுவின் இந்த நடக்கை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. பவிலியனுக்கு செல்லாமல் கிளாசன் திடீரென திரும்பி வந்து சென்னை வீரர்கள் கொண்டாடிக் கொண்டிருந்த ஹடிலுக்குள் நுழைந்து சஞ்சு சாம்சனின் முகத்திற்கு நேராக நின்று கடுமையான வார்த்தைகளில் சத்தமாக கூறினார். சஞ்சுவும் பின்னடையாமல் கிளாசனின் கண்களை நோக்கி மைதானத்தின் நடுவில் வாக்குவாதத்தில் தீவிரமாக ஈடுபட்டதால் விளையாட்டு சூழ்நிலை மிகவும் பதற்றமாக மாறியது. செப்பாக்கத்திலிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் கோஷங்களால் ஸ்டம்ப் மைக்ரோஃபோனின் ஒலி தெளிவாக கேட்கப்படவில்லை. இருப்பினும் பின்னர் வெளிவந்த ஊடக அறிக்கைகள் மற்றும் லிப் ரீடிங் நிபுணர்களின் மதிப்பீடுகளின்படி கிளாசன் சஞ்சுவிடம் இந்தியில் பேட் பட் ரஹாஹே, அதாவது பந்து பேட் அல்லது பேட்டில் பட்டுதான் வந்தது என்று சைகைகளுடன் வாதிட்டதாக கூறப்பட்டது. கிரிக்கெட்டின் சர்வதேச விதிமுறைகளான எம்சிசி விதி 39 படி ஒரு பந்து பேட்டிலோ கிளவுஸிலோ அல்லது லெக் பேடிலோ பட்டிருந்தாலும் பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வெளியே இருந்தால் விக்கெட் கீப்பருக்கு சட்டப்பூர்வமாக ஸ்டம்பிங் செய்ய முழு உரிமை உண்டு. பந்து பேட் அல்லது கிளவுஸின் ஓரத்தில் பட்டு நேரடியாக விக்கெட் கீப்பரின் கைகளுக்கு சென்றால் மற்றும் பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வெளியே இருந்தால் அது பொதுவாக காட் பிஹைண்ட் விக்கெட்டாக கருதப்படும். ஆனால் கீப்பர் முதல் முயற்சியில் பந்தை தவறவிட்டு பின்னர் மீண்டும் கைப்பற்றி ஸ்டம்பிங் செய்தால் அது ஸ்டம்பிங்காக மாறும். அதே சமயம் பந்து பேட்டுக்கு பதிலாக பேட்ஸ்மேனின் லெக் பேடில் பட்டால் அந்த பந்து தொடர்ந்து லைவ் பாலாகவே இருக்கும். இந்த நேரத்தில் பேட்ஸ்மேன் தனது சமநிலையை இழந்து கிரீஸுக்கு வெளியே சென்றால் விக்கெட் கீப்பர் ஸ்டம்பை சாய்த்து ஸ்டம்பிங்கை நிறைவேற்றலாம். ஆனால் இங்கு கிளாசன் முக்கியமாக வாதிட்டது வேறொன்றாகும். பந்து தனது பேடில் பட்ட உடனேயே அது டெட் பால் ஆகிவிட்டதாகவும் விளையாட்டு நிறுத்தப்பட்ட அந்த நிலையில்தான் சஞ்சு ஸ்டம்பிங் செய்ததாகவும் கிளாசன் நம்பினார். கிரிக்கெட் விதிப்படி ஃபீல்டிங் அணியும் இரு பேட்ஸ்மேன்களும் அந்த பந்தின் மீதான ஆட்டம் முடிந்து விட்டதாக முழுமையாக கருதும் தருணத்தில்தான் அம்பையர் டெட் பால் அறிவிப்பார். சஞ்சு முதல் முறையில் பந்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொள்ளவில்லை என்றும் அதற்கிடையில் ஏற்பட்ட சிறிய தவறால் பந்து விளையாட்டுக்கு வெளியேறிவிட்டதாகவும் கிளாசன் எண்ணினார். அதனால் அவர் அம்பையர்களிடமும் சஞ்சுவிடமும் கடும் கோபம் காட்டினார். ஆனால் 3வது அம்பையர் பயன்படுத்திய நவீன தொழில்நுட்ப பரிசோதனையில் பந்து ஒரு நொடியும் செயலிழக்காமல் தொடர்ந்து லைவ் நிலையில் இருந்தது தெளிவானதால் சஞ்சுவின் ஸ்டம்பிங் சட்டப்பூர்வமானது என உறுதி செய்யப்பட்டது. இதனால் கிளாசனின் அனைத்து வாதங்களும் அம்பையர்களால் நிராகரிக்கப்பட்டன. வாக்குவாதம் உடற்மோதலாக மாறக்கூடும் என தோன்றிய நிலையில் சென்னை வீரர் சிவம் தூபே, பந்து வீச்சாளர் நூர் அஹ்மத் மற்றும் மைதான அம்பையர்கள் இருவருக்கும் இடையில் நின்று சமரசம் செய்ய முயன்றனர். சஞ்சுவை தடுத்து நிறுத்திய அவர்கள் கிளாசனை கட்டாயப்படுத்தி பவிலியனுக்கு அனுப்பினர். பின்னர் அம்பையர்கள் சஞ்சு சாம்சனை அழைத்து எச்சரித்த பிறகே போட்டி மீண்டும் தொடங்கப்பட்டது. ஐபிஎல் போட்டிகளுக்கான கடுமையான ஒழுக்க விதிகளை வெளிப்படையாக மீறியதற்கும் தேவையற்ற சைகைகள் மற்றும் வாக்குவாதங்களை மைதானத்தில் ஏற்படுத்தியதற்கும் போட்டிக்கு பிறகு மேட்ச் ரெஃபரி இரு வீரர்களுக்கும் பெரிய அளவிலான அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.